அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். குறிப்பாக இன்றைக்கு விழா நாயகராக நம்முடன் பேச வந்திருப்பவர் டாக்டர் என் பத்ரி அவர்கள். டாக்டர் என் பத்ரி நமது குவிகத்திற்கு வேண்டுமானாலும் முதல் முறையாக வருவராக இருக்கலாம். ஆனால் நமது குவிகம் சிவசங்கரி நிகழ்வு மற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார். இவர் 50 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றியவர். தனது பிஹெச்டி படிப்பை கல்வியியல் மற்றும் ஆங்கிலத்தில் முடித்தவர். என்சிஆர்டி விருதையும் பெற்றவர். அகில இந்திய வானொலியில் கல்வி ஒலிபரப்பு ஆலோசனை குழு உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர். 1981 புதுவை அரசினரால் மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு விழாவில் சிறந்த கவிஞராக கௌரவப்படுத்தப்பட்டவர். முதுமை ஒரு வரம், வாய்ப்புகள் வெற்றிகள் ஆகட்டும் ஆகிய 2 தமிழ் நூல்களை ஆங்கிலத்திலும் 4 தமிழ் நூல்களையும் எழுதியுள்ளார். தினமணி, முதுமை என்னும் பூங்காற்று, தமிழ்நாடு முதியோர் சங்க மாத இதழ், அமுத சுரபி, கலைமகள், விகடகவி போன்ற பல இதழ்களில் இவர் எழுதி வருகின்றார். இவருடைய முக்கியமான புத்தகம் நம் நிம்மதி நமது கையில். அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த புத்தகத்தின் தலைப்பு தான் நம்ம இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பாக நமக்கு அமைந்திருக்கின்றது. நம் நிம்மதி நமது கையில் என்று தலைப்பிலே பேசுவதற்காக வந்திருக்கும் டாக்டர் என் பத்ரி அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சார், எங்களுடைய நிகழ்ச்சியில் எப்படி என்றால் ஒரு 40லிருந்து 45 நிமிடம் உரையாடிய பிறகு நண்பர்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் சரி, அல்லது கருத்துரைகள் தெரிவித்தாலும் அதையும் கலந்துரையாடலாக ஒரு 10-15 நிமிடம். அத்துடன் அந்த நிகழ்வை 1 மணி நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இப்பொழுது டாக்டர் என் பத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். டாக்டர் பத்ரி சார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறுயர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் இது சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, எம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் என்று கடவுள் ராமனையும் என் இஷ்ட தெய்வம் மனுமனையும் வணங்கிவிட்டு ஆன்றோரும் சான்றோரும் நினைந்த இந்த குவிகும் விழாவில் என்னை மிக சிறப்பாக அறிமுகப்படுத்திய குவிகும் நண்பர் திரு சுந்தரராஜன் அவர்களுக்கும், இதற்கு முன்னால் மிக அருமையாக என்னை கத்த பிரேக் த ஐஸ் என்று சொல்வார்களே, அதே மாதிரி என்னை இந்த தளத்திற்கு மிக இணக்கமாக மாற்றிய டாக்டர் வாபிஎஸ் அவர்களுக்கும், மற்ற ஆர்கே நண்பர் ஆர்கே ராமநாதன் அவர்களுக்கும், பாஸ்கர் ஜெயராமன் மற்றவர்கள் பெயர் எனக்கு ஸ்கிரீனில் தெரியவில்லை, உங்கள் அனைவருக்கும் குவிகும் தளத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை முதலில் பதிவு செய்கின்றேன். நமது வாழ்க்கை ஒரு சக்கரம். 30 வருடங்கள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருடம் வீழ்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். குழந்தை பருவத்தில் நமது முகம் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. வாலிப பருவத்தில் அது வசீகரமாக மாறிவிடுகிறது. முதுமை பருவத்தில் வரிகள் வந்து சுருக்கங்கள் வந்து நமக்கு அழகு இருந்தாலும் அழகு இல்லாது காட்சி அளிப்பது போல ஒரு தோற்றம் நமக்கு மனதால் ஏற்படுகின்றது. இன்றைய தலைப்பு நம் நிம்மதி நம் கையில். இப்பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தை முதல் முதியோர்கள் வரை ஏதோ ஒரு நிலையில் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. சில விஷயங்களை நம்மால் மாற்ற முடியும், சில விஷயங்களை மாற்ற முடியாது. நமது வாழ்க்கையில் நடப்பதை மாற்ற முடியாத விஷயங்களை மாற்ற முடியாது என்று இந்த மனம் ஒப்புக்கொள்வது இல்லை என்பதுதான் உண்மை. எனவே மாற்ற முடியாத விஷயங்களுக்காக நாம் கவலைப்படக்கூடாது. மாற்ற முடியும் என்று நாம் நினைக்கும் விஷயங்களை மாற்றலாம், மாற்றி தேற்றிக் கொள்ளலாம். ஆனால் நாம் இரண்டுக்குமே முனைப்பு காட்டாமல் கவலையில் விழுந்து விடுகிறோம். கவலையில் விடுவதால் நமக்கு நிம்மதி போய் விடுகிறது. எனவே மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே இருக்கட்டும் என்று பழகிக் கொள்வதும், மாற்ற முடிய விஷயங்களை மாற்றிக் கொள்வதும் தான் நம் நிம்மதி நமது கையில் என்ற வார்த்தைக்கு சரியான பொருளாக இருக்க முடியும் என்று நான் எண்ணுகின்றேன். நமக்கு மழலை பருவத்தில் இருக்கின்ற முகத்தோற்றமே முதுமை பருவத்தில் திரும்பவும் வந்து விடுகின்றது. முதுமை பருவத்தில் நமக்கு பல்லு இருக்காது, பேச முடியாது, வேகமாக நடக்க முடியாது. எனவே 2வது குழந்தை பருவம்தான்
முதுமை என்பது. இந்த நேரத்தில் நாம் நிம்மதியை தொலைப்பது என்பது அன்றாட ஊடகங்கள் காட்டும் காட்சிகளாக இப்பொழுது மாறி இருக்கின்றன. நமது உடல், ஆன்மா, மனம், உடல் இவற்றை சார்ந்தது. இவற்றில் ஆன்மா அம்மாவினுடைய வயிற்றில் கருவாக இருக்கும் பொழுதே தோன்றி விடுகிறது. ஆன்மா பிரிவதை இறப்பு என்று சொல்லுகின்றோம். இந்த கருவறை முதல் கல்லறை முதல் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நிலையிலும் நமது சாலை பயணம் போலத்தான் இருக்கின்றது என்று சொல்லலாம். சாலை பள்ளத்தில் மேடு வரும், திடீரென்று ஒரு திருப்பம் வரும், திடீரென்று ஒரு மோதல் வரும், திடீரென்று ஒரு காதல் வரும். அந்த பயணம் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் திட்டமிட வேண்டும். இப்பொழுதெல்லாம் வந்தே பாரத் ரயில் இருக்கின்றது, விமான பயணங்கள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் முன்னாலே நமது பயணச்சீட்டை பதிவு செய்து பயணத்தை மேற்கொண்டால் சுகமாக அமைகின்றது. அப்படி திட்டமிட்டு சென்றாலே பல நேரங்களில் நமது பயணம் சுகமாக அமைவதில்லை. எனவே நிம்மதியை நாம் நமது வாழ்க்கையை நன்றாக திட்டமிட்டால் பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதில் நம்ம 3 பருவங்களை பார்க்கின்றோம். குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இதில் முதுமை பருவம் என்பது முழுக்க முழுக்க மற்றவர்களை சாரும் நிலையில இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பொருளாதார சுதந்திரம் நமக்கு இருக்க வேண்டும். முதுமையில் ஒவ்வொரு அடியையும் நாம் பொறுப்பை உணர்ந்து நமது எதிர்கால பாதுகாப்பை உணர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிக மிக முக்கியம். முக்கியமாக உணவு, உறக்கம், உடற்பயிற்சி இவற்றில் நமது கவனம் மிக மிக அதிகமாக தேவை. இவை ஒழுங்காக இருந்தால் நமக்கு நல்ல உறக்கம் வரும். ஒரு நாளைக்கு குறைந்தது 8 மணி நேரமாக பகலிலோ இரவிலோ நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உறங்குவது நமது உள்ளத்திற்கு நல்லது. உடலுக்கு உழைப்பை தருகின்றோம், மூளைக்கு நம்ம உழைப்பை தருகின்றோம். மூளை உண்மையிலேயே ஓய்வு எடுப்பது என்பது உறங்கும் போதுதான். உறக்கம் மட்டுமே நமது மூளையில் உள்ள செல்களுக்கு ஓய்வு தரும் என்ற நிலையில் நாம் ஒவ்வொருவரும் சரியான உணவை சாப்பிட வேண்டும். அதிகமான எண்ணெய் பதார்த்தங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. நடைப்பயிற்சி மிக முக்கியம். இந்த நடைப்பயிற்சி பொழுது நமது எலும்புகளுக்கு நல்ல சத்து கிடைக்கும். அதே பொழுது தசைகளும் பலமாக இருப்பதற்கு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிறிய சிறிய எடைகளை கூட தூக்காமல் இருப்பது தவறு. தசைகளையும் நாம் பலப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். உடல் எலும்புகளையும் பலப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். மனதையும் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமது பொருளாதார சுதந்திரம் மிக மிக முக்கியமானது. இப்ப டிஜிட்டல் அரசு என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். இதற்கு பலியாவது பெரும்பாலும் முதியோர்கள். அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது கணிசமான தொகை அவர்களுக்கு கிராஜுவிட்டி இப்படி எல்லாம் கம்யூனிகேஷன் இப்படி எல்லாம் வரும். இவற்றை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவர்கள் டிஜிட்டல் அரசில் அடிக்கடி ஏமாற்றப்படுவதை நாம் ஊடகங்கள் மூலம் வருகின்றோம். பொருளாதார சுதந்திரம் இருந்தால் நம்மை சுற்றி உறவுகள் கண்டிப்பாக இருக்கும், நமக்கு நிம்மதி கிடைக்கும். பாக்கெட்டில் பணம் இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய முக மகிழ்ச்சியே தனி. ஆனால் வாலிப பருவத்தில் ஒரு டிராபிக்ல மாட்டின்ற பஸ் மாதிரி தான் நம்ம வண்டி வாழ்க்கை. பின்னாடி போக முடியாது, முன்னாடி போக முடியாது. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைமுறையையும் நாம் பெற்ற தலைமுறையையும் வளர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு ஒவ்வொரு வாலிபனுக்கும் இந்த 30 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் உண்டு. நாம் அதையெல்லாம் கடந்து விட்டு இப்பொழுது வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்மை நாம் பார்த்து கொள்ளவில்லை என்றால் நாம் முட்டாள்கள் என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும். நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும், நிதி சுதந்திரமாக இருக்க வேண்டும், யாரையும் சார்ந்திருக்க கூடாது. எதிர்காலத்தில் நமக்கு பிறகு நம்முடைய சொத்துக்களையோ பணத்தையோ வங்கி கணக்கையோ நமது துணைவியாருக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நன்றாக திட்டமிட வேண்டும். இந்த முதுமையில் சுயநலம் என்பது மிக மிக முக்கியம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்பொழுது எல்லாம் பாசம் என்ற வார்த்தையெல்லாம் நாம் அகராதியில் மட்டும்தான் பார்க்க முடிகின்றது. நமது உடல், ஆன்மா, மனம், அதற்கு பிறகு உடல், இவற்றை மூன்றையும் அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இந்த ஆன்மா என்பது நம் கண்ணால் பார்க்க முடிவதில்லை.
இந்த ஆன்ம நிம்மதி என்பது தியானத்தின் மூலம்தான், கடவுளை முழுக்க முழுக்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லுவதன் மூலம்தான் நமக்கு கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல செயலாக இருக்கும் பொழுது கடவுளுடைய துணை நமக்கு கட்டாயம் இருக்கும் என்று நாம் நம்பலாம். ஆனால் இந்த முதுமையில் தான் நமக்கு இந்த பக்குவம் என்பது வரும். அது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவார்களே, நமக்கு இந்த ஞானம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே வந்திருந்தால் நமது வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குமே என்றெல்லாம் கூட நாம் நினைப்பது உண்டு. ஆனால் அப்பொழுதெல்லாம் நாம் பணம் பணம் என்று தினமும் பணத்தின் பின்னாலே சென்றக்கூடிய ஒரு இயந்திர வாழ்க்கை இருந்ததன் காரணமாக நம்மால் கடவுளை பற்றி நினைக்க முடியாது. ஆனால் இப்பொழுது அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியதில்லை, அலுவலக கோப்புகளை பார்க்க வேண்டியதில்லை, அந்த பணிகளை செய்ய வேண்டியதில்லை என்ற ஒரு கால அட்டவணை இல்லாத நிலையில் நமக்கு நேரம் அதிகமாக கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் ஒரு ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும், புதிய மொழியை வளர்த்துக் கொள்ளலாம். நான் என்னுடைய 69வது வயதில் தான் யூடியூபை பார்த்து ஹிந்தி கற்றுக்கொண்டேன். 82வது வயதில் ராஷ்டிர பாஷா என்ற தேர்வை முடித்தேன். அதற்கு பிறகு பிரவீன் முடித்து இப்பொழுது அதற்கு தேர்வாளராக சென்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் 2வது பருவம்தான், எனக்கு இந்த முதுமை பருவம்தான் புதிய புதிய கலைகளையும் ஒரு எழுத்தாளர் என்ற பரிணாமத்தையும் மாற்றி கொடுத்தது. அதற்கு முன்னால் காலையில் எழுந்து குழந்தைகளை பள்ளிகளை அழைத்துச் செல்வது, மனைவியை வேலைக்கு அழைத்துச் செல்வது, பாடங்களை நடத்துவது, தேர்வு முடிவுகள் வரும் பொழுது மாணவன் பயப்படுகின்றானோ இல்லையோ எனக்கு பயமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் அவன் பாஸ் செய்தால் தான் நான் பாஸ் செய்ததாக கல்வித்துறையில் ஒத்துக்கொள்வார்கள். அப்படித்தான் பல்கலைக்கழகங்களிலும் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுடைய தேர்ச்சி என்பது என்னுடைய தேர்ச்சியாக கருதப்பட்ட காரணத்தால் நான் கவலைப்பட்டது அந்த காலத்தில் அதிகம். இப்படி சென்ற நாட்கள் போய் இப்பொழுது கவலையே எனக்கு கிடையாது. நானே ஏதாவது திட்டமிட்டு போய் கவலையை சிக்கிக் கொண்டால் தவிர கவலைகள் இந்த முதுமையில் எனக்கு கிடையாது. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை. இதனால் கடவுள் சார்ந்த விஷயங்களிலும் பக்தி சார்ந்த விஷயங்களிலும் என்னுடைய சிந்தனையை நான் செலுத்த முடிகின்றது. எனவே இந்த கருவறையில் தோன்றிய ஆன்மா கல்லறைக்கு செல்லும் பொழுதுதான் விடைபெறுகிறது. அந்த ஆன்மா அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் கருணை கடவுள் தான் காட்ட வேண்டும். அதுக்கடுத்தது மனம். இந்த நிம்மதி என்பது மனத்தை மிக மிக சார்ந்தது. மனத்துக்கும் மூளைக்கும் அடிக்கடி போராட்டங்கள் நிகழ்கின்றன. மூளை அறிவு சார்ந்து ஒரு செயலை செய்ய சொல்லும், ஆனால் மனது பாசம் சார்ந்த ஒரு செயலை செய்ய சொல்லும். நமது குழந்தைகள் நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்தால் கூட மன்னிக்கும் ஒரு பாங்கு நம்ம மனதுக்கு இருக்கும், ஆனால் மூளைக்கு இருக்காது. ஏனென்று கேட்டால் மூளை எப்பொழுதுமே அறிவார்ந்த செயல்களுக்கு மட்டும்தான் ஆதரவு தரும். ஆனால் மனம் என்பது பாசத்திற்கு அடிமையாகும். அதனால் பாசமா பணமா பாசமா என்று கேட்டால் மூளை பணத்தை சொல்லும், மனம் பாசத்தை சொல்லும். எனவே இது சீர்தூக்கி பார்த்து நமது அன்றாட வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டியது நமது கடமையாகும். நிம்மதி என்பது உடலை சார்ந்ததா மனதை சார்ந்ததா என்ற கேள்வி எழலாம். இது நல்ல பாத்திரத்தில் பால் இருந்தால் அது பால் நன்றாக இருக்கும். அது பாத்திரம் நன்றாக இல்லை, அதில் பால் இருக்கிறது என்றால் பால் கெட்டு போய்விடும். எனவே இந்த உடல் சுத்தியும் முக்கியம், மன சுத்தியும் நமக்கு முக்கியம். ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம். அதனால்தான் உடற்பயிற்சியை நாம் சொல்லுகின்றோம். உடல் நன்றாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய மனம் உள்ளம் உறுதியாக இருக்கும். விசையுறு பந்தனை போலது விரைந்து செயல்படும். பெரிய பெரிய உடல் இயக்கங்கள் இல்லாமல் போனால் கூட ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிடம் அல்லது ஒரு 4 கிலோமீட்டர் கூடுமானவரை காலை வேளையில் நடந்தால் நமக்கு நல்ல கொலஸ்ட்ரால் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே உணவை சாப்பிட வேண்டும். அந்த உணவை எரித்து விட வேண்டும். நம்முடைய செயலால் குறைவாக சாப்பிட வேண்டும். அடிக்கடி சாப்பிடலாம், ஆனால் குறைவாக சாப்பிடுவது நல்லது என்று சொல்லுகிறார்கள் மருத்துவர்கள். எனவே உணவில் நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை பேலன்ஸ்டு டயட், அது உணர்ந்து சாப்பிட வேண்டும். உப்பை வெள்ளையாக இருப்பதெல்லாம் குறைத்துவிடும் என்று சொல்லுவார்கள். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பதார்த்தங்களை குறைத்து விட வேண்டும் என்று சொல்லுவார்கள். இவற்றையெல்லாம் நம் மனதில் நம்மை நான் பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக முதுமையில் கீழே விழுந்தே விடக்கூடாது. நான் 2 புத்தகங்கள் முதியோர்களுக்காக எழுதியிருக்கிறேன். ஒன்று முதுமை ஒரு வரம் என்ற நூல். அதில் 50 கட்டுரைகள் அடங்கியிருக்கின்றன. அதற்கு அடுத்தது கனிந்த வாழ்வு என்ற ஒரு புத்தகம். அதில் 35 கட்டுரைகள் அடங்கியிருக்கின்றன.
இவை இரண்டுமே முதியவர்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டவை. பலதரப்பட்ட முதியோர்கள் இவற்றை வாங்கி படித்து எனக்கு தொலைபேசியில் ஆதரவு தெரிவிப்பது நான் முதியோர்களுக்கு ஆற்றியுள்ள ஒரு பெரிய பங்களிப்பாகவே கருதுகின்றேன். இதையெல்லாம் செய்தது என்னுடைய முதுமை பருவத்தில் தான். செகண்ட் இன்னிங்ஸ் தான் பண்ண இதெல்லாம். அப்பதான் நமக்கு ஃப்ரீயான ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் வருது. அனுபவங்கள், இந்த முதுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும், இட்டு செல்ல வேண்டும், ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருக்கின்றது. அதை போலத்தான் பல முதியவர்கள் இப்ப எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். எந்த எழுத்தாளர் கூட்டத்திற்கு நான் சென்றாலும் முதியவர்களைத்தான் அதிகமாக பார்க்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய சக எழுத்தாளர்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு இளைஞர்கள் வர வேண்டும், நமது அனுபவங்களை இவர்கள் பெற வேண்டும் என்று நான் சொல்லி ஆதங்கப்பட்டுக் கொள்வது உண்டு. அதனால்தான் என்னுடைய சமீபமாக என்னுடைய புத்தகம் ஒன்று, இந்த நம் நிம்மதியை நம் கையில் என்ற புத்தகத்தை ராமகிருஷ்ணா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இது வெளியிட்டேன். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை கொண்டு நல்லி குப்புசாமி அவர்கள் தலைமையில். என்னுடைய ஆசை எல்லாம் நம்முடைய அனுபவங்கள் நமக்கு நாமே பகிர்ந்து கொண்டு இருப்பதை விட இதற்கு நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. உங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் ஏறத்தாழ ஒரு 50% ஒன்றாகத்தான் இருக்கும். வாழ்க்கை ஒரே மாதிரியான பாடத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அந்த நிலையில் நாம் இந்த மாதிரி நூல் வெளியீட்டு விழாக்களை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நடத்தினால் நல்லது என்று நினைக்கின்றேன். எனவே இந்த உடற்பயிற்சி முதுமையில் நமக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துவது மூட்டு வலி. மூட்டு வலியின் காரணமாக நமது உடல் இயக்கம் முட்டுக்கட்டை போட்டு விடப்படுகிறது. அதுவும் பொதுவாக இந்த இரவு நேரங்களில் ஓய்வுக்கு செல்லும் பொழுது இயற்கை உபாதைகளை செல்லும் பொழுது உள்தாப்பால் போட்டுக் கொள்ளாமல் இருந்தால் நல்லது. பல இறப்புகள் அவர்கள் அந்த கழிவு உபாதைகளுக்கு செல்லும் பொழுது அங்கே மயக்கம் போட்டு விடுகிறார்கள், வழுக்கி விடுகிறார்கள், சறுக்கி விடுகிறார்கள். அதனால் அந்த நமக்கு இடுப்புக்கு கீழே ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டால் நமது வாழ்க்கை படுத்த படுக்கையாக அப்படியே நமது காலம் முடிந்துவிடும். எனவே நாம் நடக்கும் பொழுது மிக 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 கவனமாக நடக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால் நமது நிம்மதி நமது உடல் வலிமையை பொறுத்தது, உடல் இயக்கத்தை பொறுத்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு உடல் இயக்கத்தோடு வைத்திருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வர வேண்டும் என்றால் கூட கைக்கு எட்டும் தூரத்தில் நமக்கு படுக்கைக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்ளாமல் தூரே வைத்தால் நல்லது கூட என்று நான் எண்ணுகின்றேன். ஏனென்று கேட்டால் அப்போதுதான் அதை எடுப்பதற்காகவாவது நாம் நடப்போம். நாம் சாப்பிட்ட தட்டை நாமே கழுவுவது, கூடுமானவரை நமது துணைகளுக்கு உதவிகளை செய்வது, இப்படிப்பட்ட சிறு சிறு இயக்கங்கள் கூட நல்லது. ஏனென்று கேட்டால் நமது மூளைக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒரு வேலையை செய்யாமல் விட்டால் இனிமேல் நமக்கு நடப்பதற்கு வேலை இல்லை என்று கால் நினைத்துக் கொள்ளும், படிப்பதற்கு வேலை இல்லை என்று மூளை நினைத்துக் கொள்ளும், பார்ப்பதற்கு வேலை என்று இல்லை என்று கண் நினைத்துக் கொள்ளும். பொதுவாக நமக்கு நேர்மறை உணர்வுகள் அதிகமாக இருந்தால் மன நிம்மதி கிடைக்கும். ஆனால் இந்த பாழாய்ப்போன மனது எதிர்மறை எண்ணங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நேர்மறை எண்ணங்களுக்கு கொடுப்பது இல்லை என்பதுதான் நமது நிதர்சன உண்மை. என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, இப்படி ஆகியிருக்குமோ, அப்படி ஆகியிருக்குமோ என்று நினைப்போம். ஆனால் எதுவுமே ஆகியிருக்காது என்பதுதான் கடைசியில் ஒரு விளைவாக இருக்கும். எனவே நிம்மதி என்பது நமது மனநலத்தை பொறுத்தது. ஆனால் அந்த மனநலம் நமது உடல் நலத்தை பொறுத்தது. இப்பொழுது முக்கியமான 3 நோய்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். நீரிழிவு நோய், உயர் ரத்த நோய், அப்புறமா தைராய்டு. பல பேர் இந்த தைராய்டை பற்றி பேசுவதே இல்லை. அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் நமது பிரச்சனைகள், இந்த மன நிம்மதிக்கும் தைராய்டு சுரப்பிக்கும் அதிகமான சம்பந்தம் உண்டு என்று நான் உணர்கின்றேன். எனவே நீரிழிவு பற்றியும் உயர் ரத்த நோயை பற்றியும் கவலைப்படுவோம். நாம் தைராய்டை பற்றியும் கவலைப்பட வேண்டும். அதே போது ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ முழு உடல் பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். ஒரே மருத்துவரை பார்ப்பது நல்லது. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு மருத்துவரை பார்த்தால் நமது உடல் பற்றிய நலத்தை பற்றிய வரலாறு அவர்களுக்கு தெரியாமல் போகலாம். எனவே நாம் ஒரே மருத்துவரை பார்ப்பது, முறையான உணவை, சத்தான உணவை, நார்ச்சத்து உள்ள உணவை சாப்பிட வேண்டும். நமக்கு இந்த மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் முதுமையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனவே இந்த நார்ச்சத்து அதிகமாக உள்ள பொருட்களை சாப்பிடும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கலும் அந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய
அந்த நோயும் நமக்கு முதுமையில் நமக்கு நரையும் வழுக்கையும் வருவது போல கண்டிப்பாக வரும். பல பேர் அதை பார்ப்பதில்லை. அதே மாதிரி நமக்கு கண்ணில் கோளாறு, கேட்ராக்ட், காதில் கோளாறு, அதே மாதிரி நேசல் கன்ஜெஷன், நேசல் பாலிப்ஸ் இவையெல்லாம் வரும். இவற்றையெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து, குறிப்பாக உயர் அழுத்தத்திற்கு ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த ஸ்ட்ரோக், பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் இருக்கலாம். இந்த தலைமுறையில் 3 விஷயங்கள் குறைந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். எல்லாம் என்னுடைய அனுபவங்களும், என்னுடைய உற்று நோக்கலும் தான் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. ஒன்று, நேசிப்பது. நேசிப்பது என்பது என்னவென்றே தெரியவில்லை. அப்பா வந்து விட்டிருப்பாரா, அவர் தூங்கி விட்டு இருப்பாரா, ஒரு தப்பு செய்தால் திட்டுவாரா என்றெல்லாம் நாம் பயப்பட்ட ஒரு தலைமுறை நமது தலைமுறை. இப்பொழுது புரோகிரஸ் ரிப்போர்ட் என்று ஒரு இருந்தால் அவனோட ஸ்பெசிபிக் சிக்னேச்சர் அவனே போட்டுடுறான், அடுத்த கையெழுத்து அவனே போட்டுடுறான், இன்னொரு பையனுடைய நம்பரை அவன் கொடுத்துட்றான், ரிசல்ட் வந்து அவன் பாஸ் பண்ணிட்டா மாதிரி. எனவே நமது குழந்தைகள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமிதம் கொள்ளலாம் என்றாலும் அந்த புத்திசாலித்தனத்தை ஒழுங்காக பயன்படுத்துவதில்லை. பொறியியல் கல்லூரிகளில் அதிக அளவில் இருக்கின்றன. பொறியியல் பட்டதாரிகள் அதிகமாகி உருவாகி விடுகிறார்கள். ஆனால் அத்தனை பேர்களுக்கும் வேலை கிடைப்பதில்லை. அதனால் அவர்கள் கிடைத்த வேலையை ஏடிஎம் மிஷினை எப்படி உடைப்பது என்பதை பயன்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட போக்கு குறைய வேண்டும். இளம் குற்றவாளிகள் அதிகமாக சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதற்கு போதைப் பொருட்கள் அதிகமாக கிடைக்கின்றன. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் இவற்றையெல்லாம் கட்டுப்பாடு அதிகமாக விதித்து கணிசமான அளவு அது குறைந்திருப்பதாக ஊடகங்கள் மூலம் நாம் காண வரும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே நேசிப்பதை நம் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். நமது ஒரு விருந்தினர் வந்துவிட்டால் நாம் தொலைக்காட்சியை முதலில் அணைக்க வேண்டும். வருபவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோடு வளாவல வேண்டும், மனம் விட்டு பேச வேண்டும், சொந்தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்து நேசிப்பது, யோசிப்பது, வாசிப்பது, இது 3மே குறைந்து விட்டது. கூட்டு குடும்பமாக இருந்த பொழுது அண்ணன் தம்பிகள் எல்லாம் லட்சுமணன் ராமன் மாதிரி இருந்தார்கள். இப்பொழுது துரியோதனன் தர்மன் மாதிரி மாறிவிட்டார்கள். எப்பொழுது பங்கை பிடிக்கலாம் என்ற ஒரு மனநிலை இளம் தலைமுறையுடைய பாசம் என்பதே காணவில்லை. உடனே தனி கொடுத்திருக்கின்றோம். திருமணமான அடுத்த நாளே தனி கொடுத்தனும் சொல்வது அவர்களுக்கு நல்லதாக இருக்கலாம், நமக்கு ஆதரவு கிடைக்காது. இருந்தாலும் அந்த ஆதரவு இல்லாவிட்டாலும் நம்மால் நன்றாக வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்ட வேண்டியதுதான். அதற்குதான் நம் நிம்மதி நம் கையில் இருக்கு என்று சொல்லுகின்றேன். அதற்கு யோசிப்பது கிடையாது. ஒரு வேலைக்கு போற ஒரே வேலையில் இருப்பது கிடையாது. நான் 50 ஆண்டுகள் இப்பொழுதும் ஆசிரியராக இருக்கின்றேன். தொடர்ந்து ஒரே வேலையை செய்து வந்தால் அதில் நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். இப்ப இருக்க குழந்தைகள் வந்து இந்த மாசம் ஒரு கம்பெனி, அடுத்த மாசம் ஒரு கம்பெனி, இப்படி மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்ன தெரியும் என்றால் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்றார்கள். எல்லாம் தெரியும் என்றால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் இல்லை என்பதுதான் எனக்கு பொருள்படி நான் அறிந்து கொள்ள வரையில் அப்படித்தான் அறிந்து கொள்கின்றேன். எனவே ஒரு குறிப்பிட்ட தொழில தொடர்ந்து இருந்தால் அவர்களுக்கு அனுபவம் அதிகமாகும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் பெரும் ஊதியமும் அதிகமாகும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் யோசிப்பதில்லை. எதையுமே யோசிப்பதில்லை. எடுத்தேன் கவித்தேன் என்ற முறையில் செயல்படுகிறார்கள். நாம் எல்லாம் இளைஞர்களா இருக்கும் பொழுது ஒரு வங்கியில் போய் கடன் வாங்குவது என்பது மிக மிக கடினம். இப்பொழுதெல்லாம் ₹1 கொடுத்தால் 1,00,000 ரூபாயை நம் கடன்காரன் ஆக்கி விடுகின்றார்கள் வியாபாரிகள். இந்த தவணை முறை விற்பனை என்பது எல்லோரையும் கடன்காரனாக மாற்றி விடுகிறது. அந்த வலையில் போய் நமது இளைஞர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் நிம்மதியற்று இல்லாமல் நமது நிம்மதியும் பறிபோகிவிடும். அவர்கள் மகிழ்ச்சி தான் நமது மகிழ்ச்சி, அவர்களது வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை என்று நாம் வாழ்ந்து வருகின்ற நிலையில் அவர்கள் இப்படிப்பட்ட கடன் வலையெல்லாம் சிக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது வாசிப்பது. இப்போதெல்லாம் டிஜிட்டல் ஊடகங்களில் அதிக நேரத்தை செலவு செய்கிறார்கள். ஒரு காலத்தில் யூடியூபில் இருந்த மாணவர்கள் இப்போது ரீல்ஸ், ஒரு ஆட்சியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த சமூகம் இந்த நிலையில் இருக்கிற ரீல்ஸ், இவற்றை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில் சமூக ஊடகங்களை இந்த இளைஞர்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றியும் நான் நேரத்தை திருடும் சமூக ஊடகங்கள் என்ற கட்டுரை ஒன்று எழுதி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எனவே நாம் லேசாக பார்க்கலாம், இந்த ஒரு ரீல்ஸ் போயிருக்கிறோம். அடுத்து நாம் எதில் ஆர்வம் காட்டுகின்றோமோ அந்த தலைப்பிலான ரீல்ஸ்
ஒரு 30 செகண்ட் தான் வருது. திரும்ப திரும்ப அதில் நாம் 3 மணி நேரத்தை நம்மை அறியாமல் செலவிடுகின்றோம். ஆக்கப்பூர்வமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு நேரம் நம்மை காசு கொடுத்து வாங்க முடியாது நம்ம நேரத்தை. அதை நமது மாணவர்கள் உணர வேண்டும், குழந்தைகள் உணர வேண்டும். எனவே நம் வாழ்க்கைக்கு பணம் என்பது முக்கியம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மினிமலிசம் என்று சொல்லுகின்றோமே, ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது, பழக்கப்படுத்தக் கூடாது. முயற்சியும் உழைப்பும் இருந்தால் வாழ்வில் முன்னுக்கு வரலாம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். திரும்பச் சொல்லுகின்றேன், நம் நிம்மதி நம் கையில் மட்டும் இல்லை, அவர்கள் வாழ்க்கையிலும் இருக்கின்றது. நமக்கு முன்னால் இருந்த பெரியவர்கள் இப்பொழுது பல பேர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த வாலிப வயதில் 3 தலைமுறைகளை பார்த்து வந்த நாம், முதுமையில் நமக்கு பின்னால் வரும் குழந்தைகள், நமது குழந்தைகள், நமது பேர குழந்தைகள், அதுவும் இந்த தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் இருக்கக்கூடிய பாச பிணைப்பு என்பது மிக அற்புதமானது. நாம் நம் மகனோ மகளோ சொல்லுவதற்கு மாட்டேன் என்று சொன்னால் கூட, பேரனோ பேத்தியோ என்ற அதே கொள்கையை அதே ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தால் உடனடியாக எந்தவித யோசனையும் இல்லாமல் நாம் சரி என்று தலையாட்டக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள். ஏனென்று கேட்டால் அந்த பாண்டிங், அந்த பிணைப்பு என்பது மிக அதிகம். ஆனால் இந்த சமூக ஊடகங்களுடைய பாதிப்பு என்பது நாம் தான் நம்ம தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தோம். கொரோனா காலத்தில் வகுப்புகள் நடைபெறவில்லை, மக்கள் நடமாடவில்லை, ஆனால் கற்றல் நடைபெற்றது. மரத்தின் மேலெல்லாம் மாணவர்கள் அந்த சமிகைகளுக்காக நின்று அங்கெல்லாம் நின்று கற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த தொழில்நுட்பத்தை நாம் மாணவர்களுக்கு பயன்படுத்த சொல்லிக் கொடுக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது கொரோனா. எனவே கொரோனா சாபமாக இருந்தாலும், பல உயிர்களை கொண்டு சென்றாலும் ஒரு வரமாக நமக்கு அமைந்து விட்டது. கொரோனா காலத்திற்கு பின்புதான் இப்படிப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மை இணைக்க வைத்தது. என்ன இருந்தாலும் நேர பேசி, கைகுலுக்கி பேசுவது, முகத்தை பார்த்து பேசுவது, கண்ணோடு கண் நோக்கி பேசுவது, ஒரு சாப்பிட்டுக் கொண்டே பேசுவது போன்ற உணர்வுகள் நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை இந்த இணையவழி கூட்டங்கள் தராது. இருந்தாலும் ஒன்றுமே இல்லாததற்கு இது தேவலை. உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் ஒன்றாக இங்கு பார்க்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் என்பது வளர வேண்டும். அதை இன்னும் பல நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும். இந்த ஏஐல பார்த்தோம்னா நம்ம குரலை வைத்து நம்ம பேங்க்ல இருந்து பணம் எடுத்துடலான்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் கேட்கும்பொழுது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு பயம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இந்த ஏஐ வந்து இருக்கக்கூடிய பணியிடங்களை எல்லாம் காலி செய்து இருக்கின்றது. எனவே வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி வேண்டும், எல்லோருக்கும் நிம்மதி வேண்டும். ஏதோ ஒரு நிலையில் பணக்காரனுக்கும் நிம்மதி இல்லை, ஏழைக்கும் நிம்மதி இல்லை. பெரும்பாலான நேரங்களில் ஒரு பணக்காரன் வீட்டில் கொசுக்கடையில் தூங்கும் ஒரு கூர்க்கா நின்று படுத்துக்கொண்டே தூங்குகின்றான். ஆனால் உள்ளே குளிர்சாதன அறையில் அந்த பணக்காரர் கோட்டீஸ்வரர் சரியாக தூங்க முடியவில்லை. எனவே இந்த நிம்மதியும் தூக்கமும் உறக்கமும் எல்லாமும் நமது மனதை சார்ந்தது. அவனை பார்த்தால் இவருக்கு பொறாமையாக இருக்கிறது. கண்ணாடியை ஜன்னல் வழியாக பார்க்கின்றார், கூர்க்கா உட்கார்ந்து கொண்டே தூங்கி வருகின்றார். இவருக்கு அங்கு தூக்கம் வரவில்லை. பால் இருக்கும் படம் இருக்கும் தூக்கம் வராது என்ற கண்ணதாசன் பாடலை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டி இருக்கின்றது. ஒரு சமயம் வந்து யாருக்கு கஷ்டம் இல்லை என்று கேட்கும் பொழுது புத்த பெருமான் யார் வீட்டில் இறப்பே இதுவரை ஏற்படவில்லையோ அந்த வீட்டிலிருந்து எள் என்று சொல்லுகின்றார் சில பேர், சாம்பல் என்று சொல்லுகின்றார் சில பேர், அதை வாங்கி வார் என்று கேட்டால் எல்லா வீட்டுக்கு சென்ற போதும் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறப்பு நிகழ்ந்து இருக்கின்றது. எனவே இந்த இறப்பும் ஒரு சாதாரண விஷயம்தான், அதை நாம் தவிர்க்க முடியாது. அதை போன்றுதான் இறப்பு போன்றுதான் முதுமையும் எல்லோருக்கும் வரும். இன்று இளங்கீற்றாக இருக்கும் பொழுது நாளைக்கு உலர்ந்த கீற்றாக மாறும். எனவே இந்த நிம்மதி என்பது எல்லோருக்கும் கொஞ்சம் அளவில் குறைவாக இருக்கிறது. முழு நிம்மதியோடு இருக்கின்றேன், நான் முழு மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை நாட்டில் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முழு மன நிறைவோடு இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் மன நிறைவு என்பது வேறு, மன நிம்மதி என்பது வேறு. நாம் இங்குதான் நம்ம காம்ப்ரமைஸ், சமரசம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நமது தேர்வு முறையில் கூட 35 மார்க்குகள் எடுத்தால் போதும், நீ தேர்ச்சி என்று சொல்லிவிடுகின்றார்கள். 65 விஷயம் தெரியாது, 35 விஷயம் மட்டுமே தெரியும் என்று சொன்னால் நாம் அதை ஒப்புக்கொள்ள
தயக்கம் காட்ட வேண்டும். ஆனால் அந்த 35 மார்க்கு கூட அவன் எடுத்தது இல்லை. நான் சீஃப் எக்ஸாமினரா போயிருக்கேன். 30 எடுக்கக்கூடிய மார்க் எடுத்தா கூட ஒரு 5 மார்க் எங்கேயாவது அங்க இங்க போட்டு 35 ஆக்கு. எனவே அப்படிப்பட்ட தேர்வு முறை இருக்கின்றது. வாழ்க்கையில் நமக்கு இந்த மினிமலிசம், ஒரு 2 சட்டைகள் போதும், 2 வேட்டிகள் போதும், 2 உள்ளாடைகள் போதும், தூங்குவதற்கு ஒரு 10க்கு 10 அறை போதும் என்ற நிலையில் இருந்தால் கடன் வாங்க வேண்டியிருக்கிறது. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டால் தான் நமக்கு பிரச்சனைகள் வருகின்றன. எனவே நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார், எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கு மேல் ஆசைப்படாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. அதே போன்று ஒரு நிலையில் கடவுள் சொன்னாராம், நீங்கள் எல்லாம் உங்களுடைய கவலைகளை மாற்றிக் கொள்ளுங்கள், இந்த அறைக்கு எல்லோரும் வாருங்கள். வந்தார்கள். உங்களுடைய கவலைகளை மாற்றி ஒரு துணிப்பையில் கட்டுங்கள், அவற்றை எல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், ஒரு நிமிடம் நான் விளக்கை அணைத்து விடுகிறேன் என்று சொன்னாராம். எனவே அங்கெங்கே கொக்குகள் தொங்கிக் கொண்டிருந்தன. விளக்கு அணைக்கப்பட்டது. இவர்களுடைய கவலைகள் சுமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் பார்த்தால் இவருடைய சுமையை விட பக்கத்தில் இருக்கிற சுமை பெரியதாக இருந்தது. எனக்கு இருக்கும் சுமையே போதும் என்று மாற்றிக்கொள்ளவில்லையாம். எனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். இதற்கு காரணம் நமது தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம், கூட்டு குடும்ப முறை சிதைந்தது ஒரு பக்கம், விவசாயம் போனது ஒரு பக்கம். நாம் மெஷின்களை சாப்பிட முடியுமா? ஒரு காலகட்டத்தில் ஒரு தகவல் வந்தது, பிளாஸ்டிக் அரிசி இருக்கின்றது என்று. எனக்கு உடனே சந்தேகமாக விட்டது. நாம் சாப்பிடும் அரிசி பிளாஸ்டிக் அரிசியா அல்லது உண்மையான அரிசியா, விளைந்த அரிசியா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. எனவே இந்த முதுமையில் நிம்மதி என்பது நமது பார்வை, இதுவும் கடந்து போகும். ஒரு ஆற்று நீரை போல நமது வாழ்க்கை அமைய வேண்டும். தேங்கும் நீரில் பாசி ஏறலாம், கொசு தோன்றலாம். ஆனால் ஓடும் நீர் அங்கு இங்கு தன்னை நெகிழ்வுத்தன்மையோடு தன்னை மாற்றிக்கொண்டு சிறிய தடை வந்தாலும் கூட அதையும் மீறிக்கொண்டு கங்கை எப்படி பாய்ந்து செல்கிறது, பிரம்மபுத்திரா எப்படி பாய்ந்து செல்கிறது, காவிரி எப்படி பாய்ந்து செல்கிறது, அப்படி நாம் வாழ்க்கையை இதுவும் கடந்து போகும் என்ற நினைப்பில் கடத்த வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சுமைகளையே நினைத்து கொண்டிருந்தால், நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி என்றுமே இல்லை என்று பாடல். திரும்ப திரும்ப கேட்டால், எத்தனை முறை கேட்டாலும் அது நமக்கு சலிப்பை தராது என்பதுதான் உண்மை. எனவே ஒரு சிறிய சுமையாக இருந்தாலும் அந்த சிறிய சுமையை நெடுநேரம் தாங்கிக் கொண்டிருந்தால் நமது கைகள் வலிக்கும். எனவே சுமையை, நம் கவலையை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மக்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குறையோடு எப்படி நாம் நம் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அதே போன்று நமது உறவினர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால், நம்மிடம் இருக்கும் குறைகளோடு அவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நேர்மறையான அணுகுமுறைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியை அணைத்து விட, எப்பொழுதும் தொலைக்காட்சி. அதுவும் இப்பொழுது தொலைக்காட்சிகள் பார்க்கக்கூடிய இந்த நாடகங்கள் குடும்ப உறவுகளை சீரழிப்பதாக தான் அமைகின்றன. ஏனென்று கேட்டால், அதுல ஒரு சென்சேஷனல் இஷ்யூ கிரியேட் ஆகுது. அதுல 2 டயலாக் வருது, அதுல 2 விளம்பரம் தொடரும் என்று வெள்ளிக்கிழமை போட்டு விட்டால், அந்த 2 நாட்கள் என்ன ஆச்சோ இவர் குடும்ப கவலையை விட தொலைக்காட்சியில் இருக்கும் அவற்றை பற்றி அதிகமாக கவலைப்படும் ஒரு போக்கினை அவற்றை ஏற்படுது. அதில் இருக்க எஃபெக்ட் அப்படி ஏற்படுத்தி விடுகிறது. அதே மாதிரி நமது குழந்தைகள் நடிகர்களுக்கு செய்யும் பாலாபிஷேகம், அங்கிருந்து கீழே விழுந்து இறப்பது, இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வர்ஷிப் பெற்றோர்களை கூட கவனிப்பது இல்லை. எப்படி ஒரு புகைப்படத்தில் இருக்கும் அல்லது சினிமாவில் இருக்கும் ஒரு நடிகன் இவனுக்கு உதவ முடியும் என்று தெரியவில்லை. அவர்கள் குளிர்சாதன அறையில் இருந்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். இவன் ரிக்ஷாவை ஓட்டிக்கொண்டு தன்னுடைய வறுமைக்கு பின்னால் போராடி கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட அணுகுமுறைகளை நாம் மாற்ற வேண்டும். வறுமை, ஏறத்தாழ நாம் சுதந்திரம் அடைந்து எத்தனை காலங்கள் ஆகிவிட்டது? 1947 என்றால் ஒரு நூற்றாண்டு காலம் ஆகிவிட்டது. இன்றும் கை நாட்டு போட்டு ஓட்டு போடும் மக்கள். இதற்கு யார் காரணம்? நாம் தேர்ந்தெடுக்கும் அரசாங்கம் காரணம். இவற்றை எல்லா அரசாங்கத்திலும் ஊழல் என்பது ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. வெயிட் வைங்க, இப்பதெல்லாம் அதெல்லாம் குறைந்திருப்பதாக தான் பார்க்கின்றேன். அதற்கு மேலாக நம்மை நாமே சுயமரியாதை வளர்த்துக் கொண்டு போக்கு வர வேண்டும். நன்றாக உடை அணிய வேண்டும்.
வயதாகிவிட்டால் என்ன ஷேவ் பண்ணிக்கூடாதா, அருமையான உடை அணியக்கூடாதா, நல்ல ஷூவை போடக்கூடாதா, வெளியில் கிளம்புவதற்கு முன்னால் நீ மாப்பிள்ளை மாதிரி இருக்கின்றாய் என்று நாமே சொல்லிக் கொள்ள வேண்டும். வயதாகிவிட்டது, நான் வாடிவிட்டேன், என்னுடைய காலம் ரொம்ப சுருங்கி விட்டது, எதற்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக சுருங்கிய காலத்தை நான் கவலையில் கழிக்க வேண்டும் என்ன என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய காலத்தையாவது நாம் நமக்காக வாழ வேண்டும் என்ற போக்கு நமக்கு வேண்டும். முக்கியமான அதில் நம்ம மூட்டு வலி பல முதியோர்களுக்கு வருகிறது. அவற்றிலிருந்து அவர்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அடியையும் அது பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உணர்வு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உடல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எதையும் யோசித்து செய்ய வேண்டும். யோசித்து செய்ய நம்மளால் முடியும். ஏனென்றால் நமக்கு அதற்கான அனுபவம் இருக்கின்றது. ஒரு மழை வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், மறுநாள் மழை வரும் என்று சொன்னார்கள். சில ராகங்களை பாடினால் அதற்கென்று மருத்துவ குணங்கள் எல்லாம் உண்டு. இந்த நம்பிக்கை என்பதற்காக சொல்லுகின்றேன். மறுநாள் எல்லோரும் வெறுமை சென்றார்கள், ஒரு பையன் மட்டும் குடை எடுத்து சென்றான் வெளியே போகும்போது. அதுதான் நம்பிக்கை. நாம் எல்லோரும் கடவுளை நம்புகிறோம், கூடவே சந்தேகமும் படுகின்றோம். கடவுளை நம்பிவிட்டால் பூரணமாக அவன் சரி செய்து விடுவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நமக்கு ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு முற்றுப்புள்ளி, அதை கமாவாக மாற்றுவது நம் கையில் தான் இருக்கிறது. எந்த நம்பிக்கையில் நம்ம அலாரம் வைக்கின்றோம்? தூங்கும் பொழுது மறுநாள் காலை விழிப்போம் என்ற நம்பிக்கை தான். மறுநாள் காலை 5 மணிக்கு அலாரம் வைத்து நாம் வெளியே போக வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு முகூர்த்தத்திற்கு, ஒரு சதாபிஷேகத்திற்கு, ஒரு அறுதவ கல்யாணத்துக்கு அலாரம் வைக்கின்றோமே. எதற்காக அலாரம் வைக்கின்றோம்? எந்த நம்பிக்கை? தூக்கத்தில் என்ன ஆகும்? தூக்கத்தில் அந்த விடியற்காலை பொழுது என்பது பல பேருக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய பொழுது என்று சொல்லுகின்றார்கள். பல விபத்துகள் அந்த 3 மணி முதல் 5 மணி வரை தான் ஏற்படுகின்றன. ஏனென்று கேட்டால் ஆழ்ந்து தூங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நாம் அலாரம் வைத்து எழுந்துகின்றோம், பிரம்ம முகூர்த்தத்தில் பல நல்ல விஷயங்களை செய்கின்றோம் என்றால் அந்த நம்பிக்கை தான் காரணம். அந்த நம்பிக்கை நம்மேல் நாம் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி பிறந்து விட்டோம், நன்றாக சாதித்து விட்டோம். எதை சாதித்தோமோ அதை நன்றாக செய்தோம். எல்லா கேள்வியும் நன்றாக எழுதிவிட்டால் கூட நமக்கு தெரிந்த கேள்வி எல்லாம் நன்றாக எழுதிவிட்டோம் என்ற ஒரு நிலை. இதைத்தான் திருமூலர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்று சொன்னார். அந்த உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நோய்களும் எப்பொழுது நாம் தூங்குவோம், எப்பொழுது நாம் ஏமாறுவோம் என்று நம்மை பார்த்து வந்து தாக்கக்கூடிய அவைகளுக்கு புகலிடமாக நாம் அமைந்து விடக்கூடாது. அப்படி அமைந்து விட்டால் நம்ம நிம்மதி பறிபோய்விடும். இருக்கும் வரை நாம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த விஷயத்திற்காகவே நம்முடைய சுயமரியாதையை விட்டுவிடக் கூடாது. அதே நேரத்தில் நமக்கு அனுபவம் இருக்கிறது, வயது இருக்கிறது என்ற கோணத்தில் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதை தவிர்த்து விட வேண்டும். நாம் அறிவுரை கேட்டு வளர்ந்தோம். நான் இப்பொழுதும் எனக்கு யாராவது இது தவறு என்று சொன்னால் அதை ஏற்றுக் கொள்வேன். ஆனால் இன்றைய தலைமுறை எனக்கு எல்லாம் தெரியும், இந்த நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன், அறிவு பெருக்கும், இது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலை இப்பொழுது அதிகமாக வந்திருக்கிறது. அதனால் அறிவுரை கூறுவதையும் அதனால் ஒரு அவமானத்தை தற்காத்துக் கொள்வதும் நமது முதலான கடமையாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் நமக்கு காது கேட்காது. காது கேட்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். பல விஷயங்கள் நமது காதில் வந்து விடாமல் இருந்தாலே நல்லது என்று நாம் நினைக்க வேண்டும். அதுதான் நமக்கு நிம்மதியை கொண்டு வரும். எனவே சுவையறிந்து சாப்பிடுவது தவிர்த்து விட்டு up to 40 eat to live, after 40 eat to live. இதுதான் நமது கொள்கையாக. அது 40 என்பதே நமக்கெல்லாம் இப்ப 60 ஆகிவிட்டது. இதுவரைக்கும் விரும்பப்பட்ட வரை சாப்பிட்டு விட்டோம். இனிமேல் போகும் கல்யாண சாப்பாடுகளில் உட்கார்ந்து அந்த இலை முழுவதும் இருப்பவர்கள் எல்லாம் உள்ளே தள்ளுவது என்பதை குறித்து விட்டு ஒன்று சாப்பிடாமல் வர வேண்டும், அல்லது சாப்பிட்டால் ஒரு ரச சாதம் சாப்பிட்டு வரலாம். உங்கள் மருத்துவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை சாப்பிட்டு வரலாம். சில விஷயங்களை 500 ரூபாய் மொய் எழுதுகிறோம் என்பதற்காக சாப்பிட்டு விட்டு வந்தால் அடுத்த நாள் இன்னொரு 500 ரூபாய் டாக்டருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். உணவில் கட்டுப்பாடு வேண்டும். ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை உண்பவன் ரோகி, 4 வேளை என்பவன் துரோகி என்று சொல்லுவார்கள். நாம பசித்து சாப்பிட்டால் நமக்கு ஜீரணம் நன்றாக ஆகும். நமது மூளையிலிருந்து கால் பகுதி வரை, பாதம் வரை
எந்த நோய் எப்பொழுது நம்மை தாக்கும் என்று சொல்ல முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய காலம் இது. நம்மை தான் வெயில் காலத்தில் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குளிர் காலத்தில் நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும். குளிர்சாதன அறையில நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் ஒரு நோயுடன் இன்னொரு நோய் தொடர்புடையது. ஒரு மருந்து ஒரு நோயை குணப்படுத்த நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்து இன்னொரு நோய்க்கான அடித்தளத்தை உருவாக்கிவிடும், பக்க விளைவை ஏற்படுத்திவிடும் என்ற நிலையில் கூடுமானவரை மருத்துவரை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. மருத்துவரை நோய் வந்தால் பார்க்க வேண்டும், அப்பொழுது தவிர்ப்பது நல்லது என்று சொல்லவில்லை. எப்படி நமது வாழ்க்கை முறையில் சிறைச்சாலையை பார்ப்பது தவறு, காவல் நிலையத்தில் கால் எடுத்து வைப்பது தவறு என்று நினைக்கின்றோமோ, அதே போன்று ஆஸ்பத்திரி செல்லுவதையும் நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு நல்ல உடல் நலம் இருந்தால்தான் நம்மால் முடியும். நாம் தூக்கத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் 8 மணி நேரம் போதும். குணமான வரை காலையில் எழுந்து நட்புகளுடன் சென்றால் ரொம்ப தூரம் நடக்க முடியும். தனியாக சென்றால் கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும். நடக்கும் பொழுது வழுக்கும் தரையோ சறுக்கும் தரையோ பார்த்து நடக்க வேண்டும். அங்கு யாருமே அறியாத இடத்தில் நாம் விழுந்து விட்டால் நம்மை அடையாளம் காண்பதற்கு நமது பாக்கெட்டில் ஆதார் கார்டு போன்றவை இருப்பது நல்லது. எனவே ஒவ்வொரு நிலையிலும் நம்மை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். எளிதான நடைப்பயிற்சி இவற்றை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். உள்ளம் நல்லதாக இருந்தால் நமது மனமும் செம்மைப்படும். கடவுள் பக்தி, இந்த நேரத்தில் நம் கடவுளை அதிகமாக தொழ வேண்டும். இத்தனை நாள் நமக்கு நேரம் கிடைக்கவில்லை, இப்பொழுது நேரம் கிடைத்திருக்கிறது. எனவே நமது கோவிலும் சுந்தராஜன் போல் அமெரிக்கா போல் செல்லாவிட்டாலும் ராமேஸ்வரம், திருப்பதி போன்ற ஊர்களுக்காவது நம்ம குடும்பத்தோடு செல்லக்கூடிய இந்த காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் அப்படித்தான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு வெளிநாடு சென்று வருகிறேன் என்னுடைய துணைவியோடு. இதுவரை கிடைக்கவில்லை அதற்கான நேரம் எங்களுக்கு. குடும்பம் வேலை என்ற நிலையில் இப்பொழுது நம்ம முன்னால் ஏராளமான ஓய்வு நேரம் இருக்கிறது. அதை திட்டமிட்டு நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே சுவாச கோளாறுகள் நமக்கு ஏற்படலாம் என்பது கொரோனா காலம் நமக்கு அழகாக இருக்கிறது. நமது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்று காலை எழுந்தோம், இன்று மாலை வரை என்ன வேலை செய்தோம், என்னென்ன நல்லது செய்தோம். இந்த வயதில் நமக்கு மனசாட்சி நமக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்க்கமாக அறிவுறுத்தி இருக்கும். இதை செய், இதை செய்யாது என்று சொல்லி இருக்கும். செய் என்று சொல்லுவது எல்லாம் செய்வதுதான் நமது கடப்பாடாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நோ ரெக்ரெட் லைஃப் என்று இருக்கும். நம்மால் முடிந்த அத்தனை உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். பொதுவாக நாம் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்பட்டால் மருத்துவரை பார்க்கின்றோம். மனநலத்தில் குறைபாடு ஏற்பட்டால் மருத்துவரை பார்ப்பது இல்லை, பார்ப்பது ஒரு கௌரவ பிரச்சனையாக நினைக்கின்றோம். தொடர்ந்து இன்சோமேனியா போன்றது தூக்க கோளாறு இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்க வேண்டும். அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மன அழுத்தம் தான் நம் நிம்மதியை கிடைக்கின்றது. எனவே அந்த மாதிரி நேரத்தில் நம் கௌரவம் பார்க்காமல் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நன்ற உறக்கம் நல்ல உறக்கம் 8 மணி நேரம் 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் உறக்கம், மிதமான உடற்பயிற்சி. அதற்காக உடம்பை கெடுத்துக்கொண்டு உடற்பயிற்சி செய்தால் இருக்கும் உடம்பு போய்விடும். நமது உடம்பு லேசான ஒரு அசதியை உணர்ந்தால் கூட நாம் உடற்பயிற்சி அந்த இடத்திலேயே நிறுத்திட வேண்டும். நடக்கும்பொழுது நமக்கு சுவாசிக்க கஷ்டமாக இருந்தாலோ அல்லது இதயத்தில் ஒரு வலியை உணர்ந்தாலோ தலை சுற்றினாலோ அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும். வாகனத்தை எல்லாம் சாகசம் செய்கின்றேன் என்ற பெயரில் இருசக்கர வாகனங்களை, காரு கூட ஓட்டி விடலாம், இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கூடுமான வரை இருட்டில் செல்லக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம் கவனம் செலுத்தினால் நமது உடல்நலம் கெடாது. உடல் நலம் கெடாமல் இருந்தால் மனநலம் கெடாது. மனநலம் கெடாமல் இருந்தால் மன அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இவற்றையெல்லாம் நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். மன ஆரோக்கியத்தை மனதில் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அல்லது மெச்சூரிட்டி என்று சொல்லுகின்றோமே, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் கோபப்படுவது அல்லது பாசத்தை பொழிவது, கவலைப்படுவது, இதுதான் நான் உணர்ச்சி. எது நல்லது கெட்டது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் அது நடந்துவிடும். எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன். இன்று நான் உங்களோடு பேச வேண்டும் என்ற எழுதப்பட்டிருக்கிறது, பேசுகின்றேன். இதையெல்லாம் கடவுள் திட்டமிடுகிறான் என்ற கோணத்தில் நாம் பார்த்து நமது வாழ்க்கையை திட்டமிட்டால் நம் நிம்மதியை நம் கையில் கண்டிப்பாக இருக்கும். இந்த நேரத்திலும் நம் நிம்மதியை நாம் தொலைத்து விட்டால் எப்பொழுது நாம் நிம்மதியை பெற போகின்றோம்?
நாம வாழ்க்கையினுடைய கடைசி ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் ஒரு 5-6 ஸ்டேஷன் இருக்கலாம். நம்ம நேரத்தை பொறுத்தது, கடவுளுடைய அருளை பொறுத்தது, நமது கர்மாவை பொறுத்தது. இவற்றை நாம் பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஆன்மாவை நம்ம ஒன்றும் பார்க்க செய்ய முடியாது. ஆன்மா கடவுள் கொடுத்தது, கடவுள் எடுத்துக்கொள்ள போகின்றார். நமது உடல் நம்ம தாய் தந்தையர் கொடுத்தது. அவற்றை நன்றாக பேணி இந்த காலம் வரை நம்ம வாழ்ந்திருக்கின்றோம். இதற்கு முன்னாலே இப்ப நம்மோட பயணம் செய்தவர்கள் பல பேர் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இன்றும் நாம் பேசிக் கொண்டு இருக்கின்றோம், சுறுசுறுப்பாக இருக்கும் என்றால் இது கடவுள் கொடுத்த கருணை கொடை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதற்கு நன்றி சொல்லும் இதே நேரத்தில் இன்னும் இருக்கக்கூடிய எதிர்கால வாழ்க்கையை நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் நமக்கு பிடித்தமான செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும். பிடிக்காது என்றால் அதை நாம் ஒரு மறைமுகமாக சொல்லிவிட்டு அதை விட்டு விலகி சொல்ல வேண்டும். அது உறவானாலும் எது, பழக்கமானாலும் சரி, பிடிக்காததை செய்ய மாட்டேன் என்ற உறுதியை நாம் கொள்ள வேண்டும். பிடித்ததை மட்டும் செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்ற நிலையில் நம் நிம்மதி நம் கையில், நம் அனுபவத்தின் அடிப்படையில் நன்றாக வளர்த்து கொள்ள முடியும் என்ற கருத்தினை பதிவு செய்து வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்று நன்றியை காணிக்கையாக்கி, மணி 7:16 ஆகிவிட்டது. எனக்கு ஒரு நிமிடம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். அதற்கு என்னை மன்னித்தருமாறு வேண்டிக் கொண்டு விரும்பிய அனைத்து நல்ல உலங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி டாக்டர் பத்ரி அவர்களே. எப்படி ஒரு சீசன்டு ஒரு எஜுகேஷனலிஸ்ட், ஒரு ஆசிரியர், நல்லாசிரியர் விருது வாங்கின ஒரு ஆசிரியர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் 45 நிமிடம் பேசுவேன் என்று சொன்னார். அழகாக 45 நிமிடம் பேசினார். ரொம்ப அதுவும் இன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம் நிம்மதி நமது கையில். அதற்கு எத்தனை எத்தனை பாயிண்ட்கள் கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தா, நான் சுருக்கமாக எல்லாத்தையும் எழுத வேண்டும் என்று பார்த்தேன். நிச்சயமாக என்னால் எழுத முடியவில்லை. ஆனால் எனக்கு வசதியாக அவர் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டையே முதலில் அனுப்பிவிட்டார். அந்த டாக்குமெண்டில் கிட்டத்தட்ட அவர் பேசினதனுடைய சாரத்தை அப்படியே பிழிந்து என்னென்ன பாயிண்ட்டுகளோ அந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதை நான் வந்து நம்ம குவியம் இலக்கிய தகவலில் ஷேர் பண்ணுறேன். நிச்சயம் படித்து போட்டால் இன்னைக்கு கொடுத்த ஒவ்வொரு டிப்ஸும் சரி, மாற்றத்தை பற்றி சொன்னார், மன நிம்மதியை பற்றி சொன்னார், ஆன்மாவை பற்றி சொன்னார், முதுமையில் எப்படி இருக்கணும்னு சொன்னார், குழந்தைகளோட எப்படி பழகணும், பேர குழந்தைகளோட எப்படி இருக்கணும், இப்படி மூளை, நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களை எப்படி தவிர்க்க வேண்டும், உணவு எப்படி இருக்கு சாப்பிட வேண்டும், உறக்கத்தை எப்படி பண்ண பேணுக்கு காப்பாற்ற வேண்டும், உடற்பயிற்சி இப்படி நமது வாழ்க்கையில் உள்ள அத்தனை A to Z என்று சொல்லுவார்களே, அத்தனையும் பற்றி இன்றைக்கு விளக்கமாக கூறிய டாக்டர் பத்ரி அவர்களுக்கு நமது குவியம் நண்பர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது மற்ற நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் கற்றதையும் பெற்றதையும் பற்றி என்ன சொல்கிறார்கள் என்று கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கின்றோம். முதலில் நமது நண்பர் ராய செல்லப்பா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு அப்படியே சிரித்து கைதட்டி அப்படியே எழுதி கொண்டிருந்தார். அவருடைய கருத்தை தெரிந்து கொள்வோம். அடுத்தது நமது டாக்டர் பாஸ்கரன். வணக்கம் திரு பத்ரி அவர்களே. நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். ஓகே, ரைட். ரொம்ப அருமையான சொற்பொழிவு. குவிகம், இந்த நிகழ்ச்சிக்கு குவிகம் அளவலாவல் என்றுதான் அப்பொழுது பெயர் வைத்திருக்கிறோம். இன்றுதான் உண்மையான அளவலாவல். அதாவது ஒவ்வொருவர் இதயத்திலும் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பிரதிபலித்திருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்று நீங்கள் புதிதாக எதுவும் கூறியதாக நான் கூற முடியாது. ஆனால் தெரிந்து கொள்ள விரும்பாத விஷயங்கள், தெரிந்து கொண்டாலும் மறந்து போன விஷயங்கள், மறந்து போகாமல் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று நீங்கள் கூறியதை 3ஆக பிரித்து எடுத்துக்கொண்டால் மிக பயனுள்ள சொற்பொழிவு என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. நேசிப்பது, யோசிப்பது, வாசிப்பது என்று அழகாக சொன்னார். அதை உடனே நமது ராய செல்லப்பா அவர்கள் தகவலையே பரிமாறி இருக்கிறார். மிக்க நன்றி. டாக்டர் பாஸ்கரன் நிச்சயமாக உடல் மருத்துவர். அவர் இவருடைய கருத்துக்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லும்படி அன்பு கேட்டுக்கொள்கின்றேன். இங்க இதுல இருக்கிற எல்லாருமே 60 வயசுக்கு மேலதான். எல்லாருமே முதியோர்கள் தான். முதியவர்கள் வாழ்வியல் பிரச்சனைகள் அதை எப்படி சந்திப்பது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதாவது சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி அதை ஒரு வகையாப்படுத்தி ஒரு சுருக்கமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு வரியும் முக்கியமானதாக இருக்குது. ஒரு வரியிலும் ஒரு செய்தி இருக்கிறது. அதனால அது அப்படியே நம்ம வந்து சுருக்கி ஒரு நட்சல்ல கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. இதுல என்ன மிகவும் கவர்ந்த சில விஷயங்கள்,
ஒரு மருத்துவர் போல அவர் வந்து ஒரு உடல் நலம் பற்றி எல்லாத்தையும் பற்றி பிளட் ப்ரெஷர் நாம எப்படி பார்த்துக்கணும், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு மருத்துவர் கூற வேண்டிய அறிவுரைகள் அனைத்தையும் அவர் மிக அழகாக எளிய நடையிலே சொல்லியிருந்தார். அதுபோல குடும்ப சூழல் இப்பெல்லாம் பாசமே இல்லை, தனித்தனியா இருக்கும், நியூக்ளியர் ஃபேமிலி வந்துடுது அப்படிங்கறது மிக அழகாக சொன்னார். அதுக்கு ஒரு வழியே இல்லை. இப்ப இருக்கிற நிலைமையில உள்ளூர்ல இருந்தா அட்லீஸ்ட் உள்நாட்டுல இருந்தாலே போறவங்க நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் ஃபாரின்ல இருக்காங்க, இங்க எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் தனியா இருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு நாம் அதை சொல்லி வளர்த்தால்தான் அவர்களை இங்க தங்க வைக்க முடியுங்கிற நிலையில இருக்கோம். நம்ம அதை அழகா சொன்னார் அவர். ஊடகங்களின் பாதிப்பு அது ரொம்ப கரெக்ட். நம்மளுடைய அட்டென்ஷன் டெபிசிட் சிண்ட்ரோம் வந்துருச்சு நம்ம எல்லாருக்கும். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல எதையும் பார்க்க முடியல, சின்ன சின்ன ரீல்ஸா பார்த்துட்டே இருக்கோம், மனது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால எதுலயும் ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லை. உட்கார்ந்து ஒரு பகவத்கீதை 1 மணி நேரம் கேட்க முடியுமா? முன்ன கேட்போம், இப்பெல்லாம் முடியாது. இப்போ வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு கிருபானந்த வாரியாரோ, ஒரு புலவர் கீரனோ, அப்படிப்பட்டவர் ஒரு சேங்காலிபுரம் தீட்சர், அனந்தராம தீட்சர், அந்த மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமாக சொல்லக்கூடியவர்கள் வந்தால் கூட நம்மால் ஒரு உறுதியாக ஒரு மணி நேரம் கேட்க முடியுமான சந்தேகம் வந்து. ஏன்னா நம்முடைய அட்டென்ஷன் எல்லாம் போயிடுது பிகாஸ் ஆஃப் தி. ரொம்ப அழகா சொன்னார். கொரோனா வந்தப்புறம் தான் இந்த ஊடகங்கள், இந்த செல் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது அதெல்லாம் அதிகமாயிடுது. அது அழகாக சொன்னா. அதுல இருந்து டி அடிக்ஷன்ங்கிறதுக்கு நம்ம நிச்சயமா மனநோய் மருத்துவரை அணுகத்தான் வேண்டி இருக்கும் நிலை வரும், சூழல் வருகிறது என்று தோன்றுகிறது. தொழில்நுட்பம், ஏஐ பற்றி கூட சொன்னாரு. அதெல்லாம் வந்து எப்படி பாசிட்டிவா இளைஞர்கள்ட்ட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொன்னார்கள். ஆனா இப்ப வந்து தொழில்நுட்பம் வந்து மாணவர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக அது நல்ல வழியில் எடுத்து செல்கிறதா என்று தெரியவில்லை. நல்ல வழியிலே சிலருக்கு மேபி ஒரு 20% இருக்கலாம், மற்ற நேரத்துல அந்த அவ்வளவு நல்லது பண்றதா தெரியல. அதை நாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னார். ஒரு விஷயம் நம்ம யாருக்குமே இல்லாத ஒரு விஷயம், இருக்க வேண்டிய விஷயம், ஆனா மன நிறைவு. நாம் என்ன செய்யறோமோ அதுக்கு ஒரு நிறைவு இருக்கணும். அதை பத்தி சொன்ன ரொம்ப அழகா இருந்து. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். முதல்ல டாக்டர் கிட்டே போகாதேன்னு சொல்லிட்டார், கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அதுக்கு உடம்பு வந்தா போனோம் அப்படின்னு சும்மா போய் டாக்டர் இப்ப யாரும் போக மாட்டாங்க. ஹலோ எப்படி இருக்கீங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா, சும்மா பார்த்துட்டு யாராவது சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஸோ டாக்டர்கிட்ட எப்போ போனோங்கிறது அந்த மாதிரி ரெகுலரா மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்றது ஒரு உண்மைதான். அதுல இருக்கிற நெகட்டிவா நான் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வறுமை பற்றியும் சொன்னார். வறுமை என்பது நம்முடைய நிம்மதிக்கு குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நம்முடைய நிம்மதி நமக்குள்ளே தான் இருக்கிறது. அவர் அழகா சொன்ன அதையே. பெரிய பணக்காரன் படுத்துக்க தூக்கமே வரல, ஜன்னல் வழியா பார்த்தா கூர்க்கா நல்லா தூங்கிட்டு இருக்கான் கொட்டை விட்டு அப்படின்னு. ஸோ ரஜினிகாந்த் படத்துல வர மாதிரி நல்லா பட்டு பாய் அது இது மெதையோட இருந்தபோது தூக்கம் வரல, ஆனா ஒரு மாடு கறந்து இருக்கும்போது நல்லா தூக்கம் வந்து ஒரு பாட்டு, ஒரு ஜேசாஸ் பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய மனநிலை தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னார். வருமுன் காப்பது முக்கியம் அப்படிங்கறது சொன்னதான் நான் சொல்றது. அதுதான், டாக்டர்கிட்ட எப்போ போனோம் போகாம இருக்கலாம் அப்படின்னா, வருமுன் காப்பு ஒன்னால் காத்து கொள்ள முடியுமே. ஆனால் ப்ரெஷர் எல்லாம் ஒன்ன நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒழுங்கா தூங்கி நல்லபடியா நல்லதே நினைத்து பாசிட்டிவா இருந்தேன்னா டாக்டர்கிட்ட போகவே வேண்டாம் நிச்சயமா. அந்த மாதிரி இருக்கிற டாக்டர் வருவார், ஏன்னா அவருக்கே அது தேவையா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். மிக அருமையான சொற்பொழிவு சார், ஒரு வரி கூட விட முடியாது. மிக்க நன்றி. நன்றி ரொம்ப டாக்டர், நன்றி சார், நன்றி, நல்ல ரொம்ப நன்றி. சப்ளிமெண்ட் பண்ணீங்க. ஆர்கே, அடுத்தது ரேவதி ராமச்சந்திரன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நட்பு தினத்துல நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நட்பு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதாவது கண்ணதாசனோட கவிதை வரி வரும், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ இல்லை, கடைசி வரை நட்பு. அதுதான் அங்க இருக்கிற விஷயம். நண்பர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் சொன்ன வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சார் பேசினாரு. அண்ட் இன்ஃபேக்ட் அவரோட உரையை முழுமையா நான் இன்னைக்கு தான் கேட்கிறேன். நான் அவரோட நிறைய மீட்டிங் போயிருந்தா கூட சில சமயம் போக முடியாது, விட போயிடுது. இது அறிவுரை இல்ல, அறவுரை. அது மிக முக்கியமான விஷயம். ஏற்கனவே சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி நேசிப்பது, யோசிப்பது, வாசிப்பது அது இருக்கு. இப்ப நிறைய அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே தகவல் களஞ்சியமாக இருந்தது. அது நிறைய எடுத்து பண்டோரா பாக்ஸ்ல இருந்து எடுத்து போடுற மாதிரி ஒன்னொன்னா எடுத்து போட்டுருந்தாரு. அதுல வருத்தமும் இருந்தது,
இது இருந்தது, ஒரே ஒரு ஒரு உருக்கமும் இருந்தது. அதுல ஒரு அட்வைஸும் இருந்தது. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு சொல்லுவேன், உன்னோட வயசு எனக்கு வராது, ஆனா என்னோட வயசு உனக்கு வரும், அப்ப யோசிப்ப நீ அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து இதுல வந்து இந்த ம், ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் சொல்றேன். அப்பா அம்மாவோட பேச்ச மறு வார்த்தை பேசாம அப்படியே கேட்டு நடந்ததுல லாஸ்ட் ஜெனரேஷன் நம்ம தான். அதே மாதிரி பிள்ளைகளோட பேச்ச கேட்டு நடந்தே ஆக வேண்டிய சூழல்ல இருக்கிற ஒரே ஜெனரேஷன் நம்ம தான். 2 ஜெனரேஷனோட ஒரு எண்டு ஒரு ஸ்டார்ட் அதுல நம்ம இருக்கோம். இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு, ஒரு ஜெனரேஷன் கண்ணி விட்டு ஒரு ஒரு கண்ணி விட்டு அப்பா மகன் அப்படி இல்லாம பேரன் வரும்போது மாறுங்கிறது மிக உண்மை. என்னுடைய பெரியப்பா இருந்தாரு, என்னுடைய அப்பாவோட அண்ணா. அவர் வந்து சிகரெட்டும் வெத்தலையும் போட்டுட்டே இருப்பாரு, சிஸ்டர் சிகரெட் பிடிப்பாரு. எங்க அண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கேட்கவே மாட்டேங்கிறார் ராமு அப்படின்பாரு என்கிட்ட. ஆனா அவர் பேரன் வந்து ஒரு நாள் வந்து கிட்ட வரும்போது, நீ வராத, சிகரெட் நாத்தமா இருக்குன்னு அடுத்த நாள் விட்டுட்டாரு அவர். அடுத்த நாள்ல இருந்து அதை விட்டுட்டாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு வருஷமா படிச்சு படிச்சு சொன்னேன், இவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு முன்னாடி. ஸோ இது வந்து இந்த ஜெனரேஷன் கேப்ல இருக்கிற ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்களை அள்ளி கொட்டி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இது வந்து யூடியூப்ல வரும்போது நான் மறுபடியும் ஒரு முறை பார்த்து அதை வந்து ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறேன். என்னுடைய மனமார்ந்த சந்தோஷமான பகிர்வை நான் பத்ரி சாருக்கு பயந்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ. மிக்க தேங்க்யூ நன்றி. ஆர்கே. ரேவதி மேடம், நிறைவாக வாவே சொல்றேன். வணக்கம். ஒரு இனிய மாலை பொழுதா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இதுல எந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியாததோ இல்ல புரியாததோ கிடையாது. ஆனா புரிஞ்சுக்க முடியறது இல்ல. நம்மளுக்கு அன்பு, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சொன்னார், கரெக்ட் தான். சில சமயம் என்ன தெரியுமா யோசிக்கிறேன், இது ஏன் இப்படி பண்றோம், ஏன் இவள்கிட்ட கோச்சுக்கிறோம்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுக்காக கோவப்பட்டோம் அப்படின்னு தோன்றது. அந்த முதிர்ச்சியோ அறிவோ நம்மளுக்கு இப்ப கூட, ஐ மீன் எனக்கு இப்ப கூட எனக்கும் வரல. சோ அது வரத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நம்மளுக்கு நம்ம அனுபவம் இருக்கு, நம்ம அனுபவத்தை வந்து சின்னமா வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்க. நானே அனுபவிச்சு நானே புரிஞ்சுக்கிறாங்கன்ற அது எவ்வளவு தூரம் அவளுக்கு எடுத்து சொல்லணும் அதுவும் புரிய மாட்டேங்கிறது. பட் நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிம்மதி நம்ம கையில தான் இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு படிச்சேன் இப்பதான் ரீசெண்டா. ஒரு கம்பெனில வந்து அவ என்ன சொன்னாரா, அந்த மேனேஜர், உங்களோட எதிர்க்கிறவ வந்து இறந்து விட்டார்கள், அந்த கல்லறையில இருக்கு, நீங்க போய் பாத்துக்கோங்கன்றான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ நம்மளை எதிர்த்த வந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த கல்லறையில வந்து ஒரு கண்ணாடி தான் இருந்ததாம். சோ நம்ம நிம்மதி நம்ம கையில தான் இருக்கு, நம்மளோட வளர்ச்சி எல்லாமே நம்ம கையில தான் இருக்குன்றது ரொம்பவே கரெக்ட். ஆனா இதை வந்து பிராக்டிக்கலா நம்ம கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைத்துல அட்லீஸ்ட் ஃப்ரம் திஸ் டைம் நினைக்கிறேன் நானே. ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது, அதை இது என்ன சொல்றது, அதை ஆராய்ஞ்சி அதை நம்ம வந்து வாழ்க்கையில கொண்டு வரணும். இன்னும் அட்லீஸ்ட் ஈவன் நவ் ஃப்ரம் நவ் ஆல்சோ வி கேன் பிரிங் இட். தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மிக்க மேடம், மிக்க ரொம்ப நன்றி. அழகா சொன்னார். நம் நிம்மதி நமது கையில்ங்கிற கான்செப்டுக்கு வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாரு. இப்பதான் பார்த்தேன், நானும் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல சில ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கேன். இப்போதான் நீ சொன்ன உடனே அந்த ஃபேஸ்புக் அந்த ஆப்பே delete பண்ணேன். இப்போ அட்லீஸ்ட் ஒரு காரியம் செய்யணுமே அப்படின்னு தோணுச்சு. யூடியூப் delete பண்ண முடியல, அது இருக்கட்டும், அது பின்னாடி delete பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் டிப்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. அதை விட்டு அதில் நீங்கள் சொன்னதில் 100 சொல்லியிருக்கீங்க, அதில் ஒரு 10% செஞ்சாலே நம்ம ஒரு டுவர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் போவோங்கிற நம்பிக்கை நமக்கு தோணுது. டாக்டர் வாவிசு சார், நிறைவாக. நமஸ்காரம். பத்ரி அவர்கள் அவர் ஒரு ஒரு கொடுத்த பணியை ஏற்பது ஒன்று. ஒரு இன்விடேஷன் கொடுக்குறீங்க, நான் வரேன் சார், வந்து பேசுறேன் சார் அப்படிங்கிறது ஒன்று. பட் அதை வந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கறது ஒன்று. பட் 10% பண்றதுங்கிறது சில பேராக தான் முடியும். அது வந்து இன்னைக்கு பத்ரி பண்ணியிருக்கார். ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ். ஒரு கொடுத்த இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அது மாதிரி இன்னைக்கு அவர் எடுத்த அந்த பொறுப்பை வந்து டோட்டல் 100 to 100 அவருக்கு வந்து கொடுத்து நம்ம வந்து நிஜமா அவரை பாராட்ட வேண்டும். இதுல என்ன அப்படின்னா, இளைஞர்கள், முதியவர்கள் எப்படி நாம வந்து பிரிச்சுட்டு இருக்கோம். பட் என்ன அப்படின்னா, எல்லாரும் புதியவர்கள். முதியவர்கள், இளையவர்கள் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் புதியவர்கள் தான். ஏன் அப்படின்னா, இந்த நிகழ்காலத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அது இல்லாதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதுவாக தான் இருக்குது. டு லிவ் இன் த ப்ரெசன்ட், அது நிறைய பேரால முடியறது இல்லை. பழச நினைச்சுட்டு இருக்கான், நாளைக்கு என்ன நடக்கும் போது வருத்தப்படுறேன். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதியினுடைய முக்கியமான விஷயம்.
இதை கேட்டுட்டே இருக்கும்போது, நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கும்போது, சரி சுந்தரராஜன் கடைசியில் கூப்பிடுவார், நம்ம என்ன சார் சொல்லலாம் அப்படின்ட்டு இதையே வந்து ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி நினச்சி கூட யூ லூஸ் யுவர் செல்ஃப். ஆர் யூ ஏபிள் டு டூ தட்? அதனால்தான் ஒரு விஷயம் அவர் சொன்னார்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணணும்னா, ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் மியூசிக். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால் ரசிக்க முடியுறதா, அதுல முழுக முடியுறதா? நான் ஸ்விம்மிங்லாம் கத்துட்டு இருக்கேன் ஒரு காலத்துல, நிறைய நீச்சல் கத்துட்டு, பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கு, அப்புறம் வெளியில வந்தா சன் ஸ்ட்ரோக்கு நம்ம ஊர்ல இது மாதிரி பல ஸ்ட்ரோக் எல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், கட்டையா படுத்துட்டு அப்படியே அந்த மெரினா ஸ்விம்மிங் பூல்ல போனோன்னா ஸ்விம்மே பண்ண மாட்டேன், அப்படியே கட்டையா படுத்துவார். எப்படிடா முடியுது அப்படின்னு. ஸோ வாழ்க்கையில வந்து இந்த ரசனை ரொம்ப முக்கியம். ஐ யூஸ் டு ரீட் பீப்புள் லைக் டிகேசி, அந்த கம்மன் இலக்கியத்தெல்லாம் பார்க்கும்போது, இலக்கியம், நகைச்சுவை, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குறது? ஒரு சிரிச்சு பேசினா ஒரு சிரிப்பு வந்தா நமக்கு ஏன் அந்த அந்த நிமிஷத்துல ஒரு மகிழ்ச்சி வருது? பிகாஸ் யூ லிவ் இன் த ப்ரெசென்ட். அதை கவனிக்கும் போது நீங்க வேற எதுவுமே மனசுல தோன்றது இல்லை. ஒரு விஷயத்தை ரசிக்கும் போது அப்போ அந்த ஈடுபாடு வந்து when it is totally present, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அந்த ரசனை வந்து ரொம்ப நிறைய இன்னைக்கு வந்து அந்த நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன், என்னதான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய சஜஷன் வந்து மாடரேஷன். எதையுமே விட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எதையும் விடலை. நான் தெரியும், அப்கோர்ஸ் பாஸ்கர் இஸ் மை என்ன சொல்றது பாஸ். அவர் சொன்னதான் நான் கேட்பேன். அவர் எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கு கையில் வந்து கொஞ்சம் கீழே விழாதுருங்க சார், யூ மஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு வாக்கிங் ஒரு ஸ்டிக் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணார். ஐ ஸ்டில் ஹேவ் இட். இட் ஹஸ் ட்ராவல் வித் மீ த்ரூ அவுட் அமெரிக்கா 100 times இன் ஆல் பிளேசஸ் நான் எடுத்துன்னு போகிறேன். பட் அதை நிஜமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இன்னும் இல்லை. 10 வருஷம் முன்னாடி கூட டச் வுட். ஏன் அப்படின்னா, அவர் சொன்னதை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுங்க. இட் இஸ் ஃபார் யூ, டோன்ட் யூஸ் இட் ஆல் த டைம்னு சொல்லவர். உங்கள் மனசில் எப்போ வந்து போகணும்னு தோன்றதை இப்போ யூஸ் பண்ணுங்க அப்படின்னார். நான் காரில் வச்சுருப்பேன், கையில் எடுத்துன்னு போவேன், பட் அப்படியே இருக்கும் அது. ஸோ த மாடரேஷன், அது மாதிரி வந்து இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது எல்லாம் இது நிறைய கட்டுப்பாடுகள்லாம் சொல்றது. இந்த கட்டுப்பாடு நான் வச்சுக்கிறது இல்லை. பட் டூ இட் இன் மாடரேஷன். இது என்னுடைய ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஆக 2 விஷயம் நான் இதை பேசும்போது, அவர் சொன்னது ஒரு பக்கம், ஒரு நல்ல பேச்சு எப்படி இருக்கணும்னா, ஒன்று வந்து எப்படி சொன்ன சுந்தரராஜன் மாதிரி, ஹி இஸ் அ கிரேட் சம்மர். அவர் வந்து பேச்சு அப்படியே கார்பன் கம்மியாக எடுத்து அடுத்த நிமிஷம் அப்படியே போட்டு என்னுடைய மந்திர சொற்கள் கேட்டுட்டு எனக்கே மறந்து போயிடும் நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்ட்டு. அவர் அப்படியே தொகுத்து சொல்லிடுவார். அது பர்சன் டு லைக் தட். இன்னொரு விதமான பேச்சினுடைய சுவாரஸ்யம் அல்லது இம்பாக்ட் என்னன்னா, தட் ப்ரொவோக்ஸ் யூ டு திங்க் இன் அ லேட்ரல் மேனர் ஆர் இன் அ வே ரிலேட்டட் டு தட். உங்களுடைய திங்கிங்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அது இருக்கு. அந்த விஷயம் அந்த பேச்சில் இருந்தது. தட் இஸ், he has not sealed everything. முற்ற முடிவா இதெல்லாம் சொல்லி புள்ளி வைக்கல. அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கமா போட்டு விட்டுருக்கார், ஃபுல் ஸ்டாப் வைக்கல. அதுதான் ஒரு நல்ல பேச்சோட அடையாளம். பிகாஸ் அந்த பேச்சிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பயணப்படலாம். உங்கள் பயணத்தை வந்து நீ தான் இங்கே போய் நில்லு, திஸ் யுவர் டெஸ்டினேஷன், கோயம்பேட்டில் இறங்கு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டப்பட்டா பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அவர் சொன்ன மெனி பாயிண்ட் வில் கம் பேக் டு அஸ் வேர் எவர் இட் இஸ். என்னுடைய அடிஷ்னல் பாயிண்ட் ஒன்லி நான் எப்பவுமே சொல்றது வந்து என்னுடைய விஷயம், என்ஜாய், ரசனையோடு இருங்கள். ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. காத்தால ஒரு காஃபி கொடுத்தானா அந்த காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதையும் மூஞ்சி அஷ்டகோணலாம் வச்சு சாப்பிட்றான். ஸோ இது மாதிரி வந்து அடுத்தவரை அது மாதிரி. ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே இன் திஸ் லைன். நான் நினைச்சு பார்த்தது என்னோட லைஃப்ல நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியாது இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் படிச்சிருக்கான். வள்ளுவர் படிச்சு ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமையில படிச்சிருக்கோம். யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம், கொடுக்க முடியாது. வீட்டில் எல்லார்கிட்டும் கேட்டுட்டு இருக்கணும். அது நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா அது நிச்சயமா பண்ணுங்க. வெளியில சாதாரணமா வந்து மேடையில பேசுறதுக்கு வேண்டி சில பேர் சொல்லும்போது, எஸ் நானும் பண்றோம் அதை பண்றோம். டொனேட் சம்படி. உங்ககிட்ட இருந்தானே சில விஷயத்த கொடுங்க. நமக்கு தேவையில்லாத விஷயத்த கொடுங்க. நான் வாசல எனக்கு வந்து மேடையில நிறைய அந்த ஷால் போத்துன்னு இருப்பாங்க. எங்க வீட்டு வாசல் அயன் பண்ணுறோம் தான் இருப்பான். அவன் வரும்போதெல்லாம் வந்து எல்லாம் இந்த டிரைவர் யாருக்கோ கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் அதில் என்ன பிரச்சனை, ஒரு நாள் நான் வெளியில் போயிட்டு வரேன், அவன் கேட்குறான், சார் நீங்கள் எங்கே கூட்டத்துக்கு போகலையா, வெறும் கையோடு இருக்கீங்களா? இது மாதிரி வந்து நகைச்சுவை விஷயங்கள் நடக்கும். பட் ட்ரை டு கிவ். கொடுக்க ஆரம்பிங்க, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். வேண்டாத பொருளையாவது கொடுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசாக வீடு கட்டியிருந்தான். அவன் வீட்டுக்கு போனேன்.
போனா தனியா ஒரு ரூம் வந்து பெரிய பெரிய ரூம்ஸ் எல்லாம் வந்து இது என்ன ரூம்னா வேண்டாதெல்லாம் போட்டோ வைக்கிறது ஒரு ரூம் வச்சிருக்கான்டானா. அடப்பாவி, வேண்டாத வைக்கிறதுக்கு ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கியா, அதை யாருக்கா கொடுக்கலாமே. ஸோ இந்த மனப்பக்குவமே இல்லை. நம்ம வீட்டில் பரன் கட்டுவாங்க அந்த காலத்தில் பரன், ஏன்னா வேண்டாதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் சார், அது ஏன் போட்டு வைக்கிற செம்படி. அப்ப என்ன ஆகும், வேண்டாத பொருளை கொடுத்து பழகிவிட்டால் சில நேரங்களிலே அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும்னு தோணும். இன்னும் அடுத்த லெவல் என்னன்னா, நமக்கே தேவைப்படுற இதை கூட அடுத்து கொடுப்போம். ஒருத்தன் குளிர்ல இருந்தா நமக்கே சொட்டு இருந்தா அதை தூக்கி நீ வச்சு கூட கொடுப்பான். அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரக்கூடியது வாழ்க்கையில பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பது. அதுல முக்கியமா நான் சொல்றது வேற ஒன்றும் சொல்ல வேணாம். பாரதி சொன்ன மாதிரி அதுவும் மற்றவர் வாய்ச்சொல்லொருடீர். ஏதாவது ஒரு கூட்டத்தை போறீங்க, இது மாதிரி சார் பேசுறாரு, இன்னொருத்தர் வாயார பாராட்டுங்க, அது பண்ண போறோம். அந்த பாராட்டு கூட பல பேர் பண்ண மாட்டாங்க, அதை கூட அப்படியே இறுக்கி வச்சுக்கிறாங்க. மனம் திறந்து பாராட்ட பழகுங்கள், தட் will டேக் யூ என்ஜாய். அவர் சொன்னார், இன்னொரு ரொம்ப அருமையா சொன்னார், we do not know how many stations are more for us, but not all stations are destination. It is only destiny that is going to determine the final station. அதை இன்பமா வரவேற்போம். ஒரு அருமையான பயனுள்ள, குறிப்பாக முதியவர் என்று மட்டும் இல்லை, இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் தேவையான செய்தி தான். எனக்கு ஒரு காலேஜில் எங்க கூட்டம் நடக்கும்போது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கம், ஆல் மை ஜூனியர்ஸ் நம்ம ஆரம்பித்தான். அவன் லெவலுக்கு மற்றவங்கலாம் சின்ன பசங்க. I don't know whether you will understand at all. No, we have been 10 years back in the college ஆரம்பிச்சான். அடப்பாவி, நாங்கெல்லாம் இன்னும் சூப்பர் சீனியர் பீஷ்மாச்சாரியெல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அவன் லெவலுக்கு அவன் வந்து சீனியர் ஆக ஆக ஒரு 6 வயசு குழந்தை இது பார்த்துட்டு டிவியை பார்த்து சொல்றது, என் வயசுல இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடி பார்த்ததில்ல, சூரிய பம்ஸ் அப்படி அடிக்கிறாங்கிறது அவன் வயசுக்கு. அதனால அவன் வயசுக்கு இருக்கிறான். ஆகவேதான் சொன்னேன், எல்லோரும் புதியவர்கள், நாம் முதியவர்கள புதியவர்கள், என்றும் புதியவர், கணம்தோறும் புதிய தோன்றும் என்று பாரதி பாடினானே, அதை போடுங்க. ஆகவே இலக்கியம், இசை, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா குவியத்துல இது அத்தனை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்ன அத்தனை விஷயம் குவியம் பிளாட்ஃபார்ம்ல வருது. இது அத்தனைக்கும் வந்து குறிப்பாக முதியவர்கள் இங்க இருக்க, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் குவியத்துல சேர்ந்த பிறகு எழுத்தாளராக மாறி இருக்கிறார்கள், நூல் ஆசிரியர்களாக மாறுகிறார்கள், பேச்சாளர்களாக மாறி இருக்கிறார்கள், இசை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி பாராட்ட கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சுந்தரராஜன் வந்து எல்லாரும் என்னதான் கடைசியை கூப்பிடுவாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாரும் சில பேர்லாம் கூப்பிடுவாங்க யாரும் பேசுறதுக்கு. அவர்கள் எல்லாம் பாராட்ட கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் பொதுவாக இவ்வளவு நேரம் பேசுறதே கிடையாது, நார்மலி ரவுண்ட் ஆஃப். பட் இன்னைக்கு வந்து வேற ஒன்றும் பண்ண முடியலன்னா பத்ரிக்கு இதையா நான் பண்ணி ஆகணும். பத்ரிக்கு பண்ண ஒரு அருமையான சொற்பொழிவுக்கு கூட 2 வார்த்தை சொல்லி பாராட்டணும். அது மூலமாக என்னுடைய நன்றியையும் குவியம் சார்ந்த ஒரு பெரிய நன்றியும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு டாக்டர் பத்ரி. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக உரையா போயிடுச்சு. இன்னைக்கு அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், குவியம் சிவசங்கரி அவருடைய பசும்பொல் என்ற தலைப்பிலே நாம் 13ஆம் தேதி போன மாதம் ஒரு நிகழ்வை நடத்தினோம். அந்த பசும்புல் என்ற புத்தகத்தில் 12 கதைகள் இருக்கின்றன. மாதம் ஒரு நடுவர் தேர்ந்தெடுத்த சிறந்த கதை, அதனுடைய தொகுப்பு தான் பசும்புல் என்ற புத்தகம். அந்த 12 கதைகளை பற்றி பேசுவதற்காக நமது ரைட்டர்ஸ் கேஃப்ல இருக்கக்கூடிய அனுராதா ஜெய்சங்கர் என்ற நண்பர்கள் பேச வருகின்றார்கள். அதை அடுத்த வாரம் கேட்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி, நல்லது ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு வழங்கிய டாக்டர் பத்ரி அவர்களுக்கும் மற்றும் நமது நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.